ஆண்டின் பொதுக்காலம் 16வது வாரம் வெள்ளிக்கிழமை. புனித யாக்கோபு திருத்தூதர் விழா. இன்றைய நற்செய்தியில் இயேசு, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்களும் பருகுவீர்கள் என்று பெரிய யாக்கோபின் மறைசாட்சி மரணத்தை முன்னறிவிக்கிறார். இயேசு முன்னறிவித்தபடியே திருத்தூதர்களில் முதல் வேதசாட்சி மரணத்தை தழுவியவர் இவரே. திருத்தூதர் பணி 12வது பிரிவு 1-2. கிபி 44ஆம் ஆண்டு முதலாம் அக்ரிப்பா ஏரோதுவால் கொல்லப்பட்டார். ஆனால் அவருடைய உடலை எருசலேமிலே புதைக்க அனுமதிக்காததால் அவருடைய சீடர்கள் அவரை எடுத்துச் சென்று அவர் திருத்தூது பணி செய்த ஸ்பெயினில் உள்ள லிப்ரேடனில் புதைத்தனர் என்று பாரம்பரியம் கூறுகிறது. பிறகு யாக்கோபின் சீடர்கள் தியோடர், அத்தனாசியஸ் இருவரும் யாக்கோபின் கல்லறையின் இருபுறமும் அடக்கம் செய்யப்பட்டனர். பிறகு அங்கு பல நூற்றாண்டுகளாக பலவிதமான படையெடுப்பால் போர்கள் மூண்டன. இதனால் கல்லறை எங்கு இருந்தது என்ற சுவடே தெரியாமல் போனது. 9ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பெலாயோ என்ற வனத்துறவி வானத்தில் ஒரு சிறப்பு நட்சத்திரத்தை கண்டார். அது கடவுள் காட்டும் ஓர் அருள் அடையாளம் என்று நம்பினார். பிறகு தன்னுடைய ஆயர் தியோடோமிர் அவர்களை சந்தித்து சிறப்பு நட்சத்திரம் புலப்பட்ட இடம் புனித யாக்கோபின் கல்லறைதான் என்று தான் நம்புவதாக கூறினார். எனவே ஆயரும் துறவியோடு சென்று அங்கிருந்த முட்புதர்கள் அனைத்தையும் அகற்ற உத்தரவிட்டார். அங்கு மறைந்திருந்த இடத்தில் சிறிய ஆலயத்தையும் அதற்கு கீழே மறைந்திருந்த 3 பேருடைய கல்லறைகளையும் கண்டுபிடித்தனர். பிறகு அஸ்தூரியாசின் மன்னர் 2ஆம் அல்பன்சஸ் அந்த கல்லறையின் மீது ஒரு பசிலிக்காவை கட்ட உத்தரவிட்டார். உலகில் 3 திருத்தூதர்களுக்கு மட்டுமே கல்லறைகளுக்கு மேல் பேராலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. 1 பேதுரு பேராலயம், ரோம். 2 தோமையார் பேராலயம், சென்னை, இந்தியா. 3வது யாக்கோபு கம்பஸ்தல்லா, ஸ்பெயின். கம்போஸ்தல்லா என்றால் நட்சத்திரங்களின் இடம், ஸ்டெல்லா என்றால் நட்சத்திரம், கம்போஸ் என்றால் பிளேஸ், இடம் என்பது பொருள். நாகப்பட்டினத்தில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நடைபயணம் மேற்கொள்ளும் வழக்கம் இருப்பது போல சந்தியாகப்பருடைய யாக்கோபுடைய பேராலயத்தை காணவும் பல இனத்தை சேர்ந்தவர்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய தேசத்திலிருந்து, குறிப்பாக பிரான்சிலிருந்து நடைபயணமாக திருப்பயணம் மேற்கொள்வர். இந்த பாரம்பரியம் எவ்வளவு நம்பத்தகுந்தது என்பதற்கு சான்று 1958 அந்த பேராலயத்தின் அடியில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுகின்ற போது புனித யாக்கோபின் கல்லறையை கண்டுபிடித்த ஆயர் தியோடர்மின் அவருடைய கல்லறையும் அங்கு இருந்தது. இவருடைய வாழ்வு கலிலேய கடற்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இயேசுவால் அழைக்கப்பட்டவர். இயேசுவின் உள்வட்டத்தில் இருந்த 3 திருத்தூதர்கள் இவரும் ஒருவர். இடியின் மகன் என்று இயேசுவால் அழைக்கப்பட்டவர். இவருடைய பெற்றோர் செபதேயு, சலோமி. இயேசு பேதுருவுக்கு இறையாட்சியின் திருவுகோலை கொடுத்த பிற்பாடு செபதேயுவின் மனைவி தன் 2 மகன்கள் ஒருவரை வலப்புறமும் இடப்புறமும் அமர உதவி செய்ய வேண்டும் என்று கோருகிறார். யூத தீவிரவாதிகள் ரோமையர்களை அகற்றுவதற்காக யூத அரசு மெசியா அரசு என்று பேசினார்கள். இது பூலோக அமைப்பை குறிக்கிறது. ஆனால் இயேசுவின் விண்ணரசு என்பது பூலோக அமைப்பை குறிப்பது அல்ல. பூலோக அமைப்பை தாண்டி இயேசுவினுடைய விழுமியங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு இதயத்திலும் இந்த இறையாட்சி ஊன்றப்படுகிறது. இயேசுவின் திரு அவையில் இருப்பவர்கள் அனைவரும் அன்னை மரியாவைப் போல எல்லோருக்கும் பணியாளர்கள். அதைத்தான் இயேசு என்று குறிப்பிடுகிறார். முதல்வராய் இருக்க விரும்புகிறவர் கடையவராய் இருக்கட்டும். நமது குருத்துவமும் ஒரு பணி குருத்துவம் என்றே அழைக்கப்படுகிறது. நம்முடைய இன்றைய தந்தை லியோ அவர்கள் 15 சீர்திருத்த திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அவை அனைத்தும் திரு அவை ஒரு
தொண்டுள்ளம் கொண்ட ஒன்று, ஆன்மீகத்தை காக்கின்ற ஒன்று, கடவுளை உணர்த்துகின்ற ஒன்று என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எனவே புனித யாக்கோபு இயேசுவினுடைய பணியாளராக இருந்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் பணியாளராக இருக்க இறைவனிடத்திலே வேண்டுவோம். ஆமீன்.